டிக்டாக் கலெக்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தவங்க 7 பேர். அதில் இன்னும் ஸ்பெஷலாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தவங்க 4 பேர். அம்மாயி வீட்டு சமையல் அவங்க வந்து ஃபுல் வீடியோ பார்த்து என்னென்ன சாங்குன்னு கூட அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ் வியூ அவங்க வந்து எல்லா வீடியோஸுக்கும் கமெண்ட்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாமு தமிழ் கலையரசி ஹரிகிருஷ்ணன் இவங்களும் முழு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வம்சி சேனல் சுஜி செல்ஃபி சுவை விரும்பி ஸோ இவங்களுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. Abactive green. This is Abisha. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு புட்டு தான் வந்து பண்ண போறேன். சோ அந்த புட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, அப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றதா சப்ஸ்கிரைப் பண்றவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்பாம்ல போயிடும். ஸோ எனக்குன்னு கிடையாது, யாருக்கோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து கீரை புட்டு தான் வந்து பண்ண போகிறேன். அதுலேயும் வந்து கீரை பார்த்தீங்கன்னா மற்ற கீரையை விட வந்து இன்றைக்கி நான் வந்து தவசி கீரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தவசி கீரை வந்து ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து புட்டில் வந்து உதிரியாக இருக்கணும். ஸோ சேர்ந்து வந்து குழஞ்சி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அது வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த தவசி கீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வழட்டினாலுமே கொஞ்சம் உதிரியாக இருக்கக்கூடிய தன்மை மிகுந்ததான் இந்த தவசி கீரை. ஸோ இந்த தவசி கீரை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து நான் இதோட ரெசிபிஸ் வந்து பண்ண டைம் தவசி கீரைங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அப்புறமா வந்து கேரளாவில் வந்து பரவலாக வந்து காணப்படுறது ரொம்ப ஈஸி. இந்த செடி வளர்க்குறதுக்கு எந்த விதமான பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. ஸோ இந்த தவசி கீரை பற்றி தனி வீடியோ வந்து இன்னொரு இதில் நான் போடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சத்துக்கள் மிகுந்ததான் இந்த தவசி கீரை. ஸோ தவசி கீரை வந்து நம்ம கார்டனில் போய் எடுத்துகிட்டு வந்தாலும் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தவசி கீரை. இது வந்து கொஞ்சம் நல்ல ஹைட்டாக வந்து வளரக்கூடியது. இதோட இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எடுக்கிற டைம் வந்து பிரான்ச்சஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா என்னோடது 2 செடி தான். ஸோ அதுலேருந்து இவ்வளோ வந்து பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு நிற்கிது. ஸோ இதுதான் வந்து தவசி கீரை. ஸோ இதுலேருந்து நம்ம கம்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்போ தான் அதுலேருந்து பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி திருப்பியும் வந்து புஷ்ஷியாக வந்து வரும். ஸோ தவசி கீரையோட பிரான்ச்சஸே இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வளரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டைம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கம்பு இருந்தது அப்படின்னா அதோட இது ஒரு இலை அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்து வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்செல்லாம் அப்படியே இதாகிடுச்சு தூங்குது இலைங்க. ஸோ இந்த இலைங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் தவசி கீரை. ஸோ நம்ம கார்டன்லேருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான க்ரீனாக இருக்கிற பாருங்கள் பச்சை பசேல்னு எப்படி இருக்குது. 100% ஆர்கானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான தவசி கீரை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதிலே பாருங்கள் இப்போ தான் வந்து இந்த பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இதோட பூ. ஸோ இனிமே தான் அதோட காயெல்லாம் வரும். ஸோ இதை பற்றின தனி வீடியோ வந்து இன்னொன்றில் நான் போடுறேன். ஸோ இது வந்து நல்லாவே ஆஞ்சு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த கீரையை வந்து நல்லாவே வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ வதக்க வேண்டியதுதான். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு.
ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற கீரையை வந்து போட்டுடலாம். தவசி கீரை. தேவைக்கு உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எல்லாமே வந்து சேர்ந்து வரல. நம்ம நார்மலி வந்து கீரை வந்து வதக்குறப்போ ரொம்ப வந்து குழஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து தேவைக்கு வந்து மசாலா போடுங்க. மசாலா போடணுங்கிறது அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் தான். ஏன்னா வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா அதிலே வந்து வத்தல் மிளகு போட்டிருக்கேன், அதிலே வந்து காரம் வந்துடும். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து ஆற விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து புட்டு மாவு வந்து நம்ம பதத்துக்கு குழைச்சி எடுத்துடலாம். ஸோ இது வந்து நான் வாங்கினது ரெடிமேட் புட்டு மாவு தான். ஸோ இதில் வந்து தேவைக்கு உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ உப்பு போட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. கையாலையை வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. நார்மலி வந்து நம்ம புட்டு பண்ணுற மாதிரி தான். முதலே வந்து முழு தண்ணியை வந்து சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. சிலர் வந்து வார்ம் வாட்டர் எடுப்பாங்க. நான் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். நல்ல பிராண்டு புட்டு மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல கொஞ்சம் தான் எடுத்துகிறேன். பாருங்கள் இப்போ வந்து தண்ணி விட்டு இது பண்ண பிறகு அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். மாவோட பதம் அப்படின்னா நம்ம இப்படி வச்சு அமுக்கணும்னா அப்படி இருக்கணும். ஸோ அதுதான் இதோட பதம். ஸோ இதில் வந்து கீரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கீரை வந்து போட்ட பிறகு கையால் தான் பிசையணும்னு கிடையாது, சும்மா வந்து நம்ம வந்து இது வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ பாருங்கள் மாவு வந்து எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது. அந்த மஞ்சள் கலரும் அப்புறமா வந்து இந்த க்ரீனு சேர்ந்து அப்படி அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து புட்டு மேக்கரில் வந்து வச்சிடலாம். இப்போ புட்டு மேக்கர் வந்து எடுத்தாச்சு. தேங்காய் பூ இல்லைன்னா தேங்காய் வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் தேங்காய் பூவை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாவு போட்டுக்கோங்க. நம்ம குழச்சி வச்சுருக்கிற மாவு பாதி அளவு மாவு போட்ட பிறகு திருப்பியும் வந்து தேங்காய் பூ வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எகெயின் மாவு போட்டுக்கோங்க. ஃபைனலி தேங்காய் பூ எகெயின் போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சு நல்லாவே மூடி வச்சு வேக வைங்க. ஸோ புட்டு மேக்கர்லேருந்து ஆவி வந்துடுச்சு. ஸோ ஆவி தெரிகிறதுக்காக தான் பாத்திரத்தை பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ 2 மினிட்ஸ் வந்து ஜிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. ஸோ இப்போ புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு தவசி கீரை புட்டு வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை வந்து டின்னருக்கு இல்லை பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு இதுலேயும் புட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பசங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுங்க. கீரை பார்த்திங்கன்னா நான் வந்து தவசி கீரை செலக்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா அது வந்து குழஞ்சி வராது, கொஞ்சம் வந்து உதிரியாக வரும். ஸோ அதனால தான் அது செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு உதிரியாக வர்ற எந்த கீரை வேணும்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா. இதுக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்பளம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது கறி குழம்பு ஏதாவது எடுத்துக்கலாம், சிக்கன் கறி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி அப்பளம் கூட தான் வச்சு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலி வந்து கீரை அப்படின்னால பசங்க வந்து சாப்பிட்றது கிடையாது. இது வந்து எல்லா வயதினருக்கும் எல்லா நோயாளிகளுக்கும் சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு ஹெல்த்தியான புட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அது வந்து அந்த தேங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காரசாரமான அந்த ஒரு இலை, அதாவது கீரையோடு சேர்த்து சாப்பிட்ற டைம் சூப்பராக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து அரிசி மாவு புட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ராகியில் பண்ணலாம், கோதுமை புட்டு எதுனாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து பண்ணி சாப்பிடலாம். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு புட்டு வந்து ரெடியாக இருக்குது.
ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்றேன். ஸோ இன்னையான வீடியோனா ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரை புட்டு, அதுலேயும் தவசி கீரை புட்டு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை.